Hello guys, welcome back to DS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோவில் Boruto 2 Blue Vortex மாங்கா அப்டேட்டனோட பார்ட் 32 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலனா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன வீடியோட கடைசியில் நம்ம ஷிகமோரு வேற வழியே இல்லாமல் அவனோட பிளான் பி ஆக்டிவேட் பண்ணலாம் முடிவெடுத்து ஊருக்குள்ள பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க மாமுஷிஸ் எல்லாத்தையுமே எய்டா இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரே இடத்துல வச்சு போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானை போடுற மாதிரி காமிக்கிறதோட போன வீடியோ முடிச்சிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பாங்க, அதோட போன வீடியோ முடிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம ஷிகமோரோட பிளான் படி மாமுஷிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளலாம், இல்லை மாமுஷிஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து எய்டா போட்டுலாம் இல்லையான்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த கவுண்ட் மசாலா லைட் ஸ்வைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஹை பண்ற ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி லைட்டை தட்டி தெறிக்கி விட்டுருங்க. காசா பணமா அப்படியே அந்த ரெண்டுமே லைட்டை தட்டி தெறிக்கி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சார் ரைட் கைஸ், வளவள குலகுலம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு லீஃப் வில்லேஜ் தான் காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜ்ல ஏகப்பட்ட மாமுஷிஸ் தெரு முழுக்க நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு ரெடியா இருந்த ஷினோபிஸ் எல்லாருக்குமே ஒரு கால் வருது. அந்த கால்ல நம்ம சாய் தான் பேசுறான். நம்ம சாய் லீஃப் வில்லேஜ்ல இருக்க எல்லா ஷினோபிஸ் கிட்டயுமே இந்த மாதிரி அந்த மாமுஷியை எதுவும் பண்ணாதீங்க, அந்த மாமுஷிஸ் பண்றதை தடுக்கிற வைக்கிறேன்னு எதுவும் பண்ணாதீங்க, நீங்க ஜஸ்ட் அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே வாட்ச் மட்டும் பண்ணுங்க, சிவிலியன்ஸ் யாரும் அந்த மாமுஷிஸ் கிட்ட மாட்டிக்காம பாத்துக்கோங்க, அதை தவிர்த்து வேற எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாய் அந்த ஷினோபிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் கொடுக்குறான். இதே சமயத்துல ஊருக்கு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு சில மாமுஷிஸ் மாத்தி அதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குதுங்க. அப்போ இந்த மாமுஷிஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு நம்ம புருட்டோ வர, அங்க வந்த புருட்டோவை பார்த்தோன்னே நம்ம மாமுஷி தக்காளி புருட்டோ உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஒரு மாமுஷி அப்படியே ஒரு கோவத்தோட கேட்க, அதை பார்த்த புருட்டோ எப்பா டேய் நான் உங்க கூட சண்டை போடுறதுக்காண்டிலாம் வரல, கொஞ்சம் காம் டவுன் ஆகு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கிற மாதிரி தெரியல, அண்ட் உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சு சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஊரை வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரியே தெரியல. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஏன்ட்டு ஒரு வழி இருக்கு, எய்டா எங்க இருக்கான்றத நானே உங்ககிட்ட சொல்றேன், என் பின்னாடியே வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பொருட்டு அந்த மாமுஷிஸ் கிட்ட சொல்லிட்டு அப்படி பறந்து போக, இதை கேட்டு அந்த மாமுஷிஸ் இவன கிண்டல் பண்றானா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம பொருட்டுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலா ஊருக்குள்ள இந்த மாமுஷிஸ் எல்லாமே பரவலா ஏகப்பட்ட இடத்துல இருக்குதுங்க இல்லையா, இந்த மாமுஷிஸ் எல்லாத்துக்குமே ஷேர்டு சென்சஸோ இல்ல ஷேர்டு கான்சியஸ்னஸோ இருக்கு. பிகாஸ் நம்ம பொருட்டோ ஒரு 10 மாமுஷிஸோட மத்தியில தானே நான் அந்த மாதிரி உங்களுக்கு எய்டா எங்க இருக்கான்றத சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். பட் நம்ம பொருட்டோ இந்த விஷயத்த சொன்ன உடனே ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருந்த மாமுஷிஸ் எல்லாம் ஒன்னா திரண்டு பொருட்டுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குதுங்க. கவக்கி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாமுஷிஸ், டீம் 10 கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாமுஷிஸ்னு எல்லா மாமுஷிஸுமே பறந்து போய் நம்ம புருட்டோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல வானத்துல பார்த்தா ஏகப்பட்ட காக்கா பறந்து போற மாதிரி இந்த மாமுஷிஸ் எல்லாம் புருட்டோவை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்படி புருட்டோ ஒரு பேக் ஆஃப் மாமுஷி கிட்ட சொன்ன விஷயம்ன்றது ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த எல்லா மாமுஷிஸ்க்கும் எப்படி தெரிய வந்துச்சுன்றது புரியாம நம்ம சுமுறை குழம்பி போய் நம்ம அமோடோ கிட்ட கேட்க, அப்ப இதை கேட்ட அமோடோ இதுக்கு ஒரு சில பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒண்ணு, இந்த மாமுஷிஸ் எல்லாத்துக்குமே ஷேர்டு சென்சஸ்ன்றது இருக்கணும். ரெண்டாவது, ஒரு மாமுஷி கேட்கறத எல்லா மாமுஷியாலையுமே கேட்க முடிகிற மாதிரி இருக்கணும். மூணாவது, எல்லா மாமுஷிஸ்க்கும் என்னதான் தனித்தனியா ஓன் கான்சியஸ்னஸ் இருந்தாலும் இந்த எல்லா மாமுஷிஸையுமே ஒன்றிணைக்கிற மாதிரி, இந்த எல்லா மாமுஷிஸையுமே பவுண்ட் பண்ற மாதிரி ஒரு ஷேர்டு கான்சியஸ்னஸ்ன்றது இந்த எல்லா மாமுஷிஸ்க்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அமோடோ இந்த மூணாவது பாசிபிலிட்டியை கொஞ்சம் சீரியஸா சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இதை கேட்ட சுமுறை ஷேர்டு கான்சியஸ்னஸா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த புக்கை நம்ம புருட்டோவை கட்டுறாங்க. அப்போ நம்ம ஷிகமோரு புருட்டோ கிட்ட நாங்க எல்லாருமே ஏரியா ஏவோட ஈஸ்ட் சைடுக்கு வந்துடுறோம், நீ அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சுத்த விட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு புருட்டோ கிட்ட சொல்ல, அதை கேட்ட நம்ம புருட்டோ கொஞ்சம் நேரத்தை கடத்துறதுக்காண்டி அப்படியே அந்த மாமுஷிஸ் கிட்ட பேச்ச போட ஆரம்பிக்கிறான். பாருங்கடா டேய் மாமுஷிஸ், நாங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ்ன்றது கொடுக்குறேன். எய்டாவோட தம்பி டெய்மனை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பயபுல தான் இப்போ எய்டாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹியூமன்ஸை விட அப்பாற்பட்ட அபரிவிதமான ஸ்ட்ரென்த்ன்றது இருக்கு. அதே சமயத்துல அந்த பயபுலோட பவர்ஸுக்கு எவ்வளவு லிமிட்ன்றது யாருக்குமே தெரியல. சோ பேசிக்கலி அவன் பேர் என்னதான் டெய்மனா இருந்தாலும் அவன் கிட்டத்தட்ட ஒரு டீமன்றான். சோ நீங்க எய்டா எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெய்மனை டீல் பண்ணிருங்க. டெய்மனை டீல் பண்ணி டெய்மன் கூட சண்டை போடாம நீங்க டைரக்டா எய்டாவை சாப்பிடுறேன்னு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த டெய்மன் பயபுலோட கோவத்துக்கு நீங்க ஆளாயிருவீங்க. நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு நினைக்காத, இருந்தாலும் நான் உங்க இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டெய்மனை தான் டீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம பொருட்டு டெய்மனை பத்தின விஷயங்களை மாமுஷி கிட்ட சொல்ல வேற ஒரு டைமென்ஷன்ல மரமா மாறப்பட்டிருக்க நம்ம பக்க காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஒரிஜினல் பக்குக்கு
டெய்மன் யாரு, அவனோட பவர்ஸ் என்னன்றது நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஒரிஜினல் பக்கோட மெமரிஸ்ல இருந்து இந்த மாமுஷிக்கு அந்த டெய்மனை பத்தின விஷயங்கள்லாம் அப்படியே மெதுவா தெரிய வருது. அப்போ நம்ம மாமுஷி பொருட்டோ கிட்ட எனக்கு ஏன் எதுக்குன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நீ சொல்ற இந்த புடிப்பையில எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த பொடியினோட உள்ளங்கை அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அந்த பொடியினோட 2 கையுமே வேற யாராச்சும் தொட்டுக்கிட்டு இருக்கும் போது அவனை யாராச்சும் கில்லிங் இன்ஸ்டிங்க்டோட அட்டாக் பண்ண வந்தா அந்த அட்டாக்க அந்த டீமன் பைப்ல ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி இந்த மாமுஷிக்கு அந்த டீமனோட எபிலிட்டிஸ்ன்றது தெளிவா தெரிஞ்சிருக்கு. இதை கேட்டு நம்ம பொருட்டோ தக்காளி யார் ராணி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இனோஜினோட மைண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலியமா எல்லாரும் கேட்டேமே இந்த மாதிரி டீமனோட எபிலிட்டிஸ்ன்றது மாமுஷிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்ட ஈடா நம்ம பொருட்டோ கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் அந்த பக்கு பைப்ல தான். இந்த சிஞ்சுசால அவனோட இன்ஸ்டிங் மூலியமா அவனோட மெமரிஸை ரீகால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈடா பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம பொருட்டோவை கட்டுறாங்க. அப்போ பொருட்டோவை சுத்திலும் ஏகப்பட்ட இடத்துல இருந்து அந்த மாமுஷிஸ் எல்லாம் 1-2 வர ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்து நம்ம ஈனோஜின் கிட்டத்தட்ட 200 மாமுஷிஸ் நம்ம பொருட்டோவை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருக்குங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஷிகமோரு கிட்ட சொல்ல இதை கேட்டு நம்ம ஷிகமோரு சார் ரைட்டு இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஆனா இந்த மாமுஷி பைப்லயே டெய்மனை பார்த்தோன்னே என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல, அதே சமயத்துல நம்ம ஈடா அங்கிருந்து கூட்டிட்டு ஓட வேண்டிய அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு சொல்ல அப்போ நம்ம கவக்கி என்னைய தாண்டி இந்த இடத்துல இருந்து ஒரு மாமுஷி கூட நான் தப்பிச்சு போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு கிட்ட சொல்ல அதே சமயத்துல நம்ம டீம் 10 ஷிகமோரு கிட்ட நாங்களுமே கிட்டத்தட்ட அந்த இடத்துல நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஷிகமோரு கிட்ட சொல்ல அப்போ ஷிகமோரு சரடா கிட்ட சரடா உன்னால ஒரே நேரத்துல உன்னோட மங்கிக்கு எபிலிட்டியான அந்த ஒஹிரிமையை வச்சு எத்தனை மாமுஷிஸை போட்டு தள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு சரடா கிட்ட கேட்க இதை கேட்டு நம்ம சரடா ப்ராபப்ளி என்னால 30 பேரை இல்ல என்னால 50 பேரை போட்டு தள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சரடா ஷிகமோரு கிட்ட சொல்ல இதை கேட்டு நம்ம ஷிகமோரு ஆல்ரைட் சரடா நான் சொல்றதை நல்லா கேளு, மாமுஷிஸோட நம்பர்ஸ் 50 நெருங்கின உடனே நான் உனக்கு ஒரு சிக்னல் தரேன், அந்த சிக்னல் கிடைச்ச உடனே உன்னோட மொத்த பவர்ஸ் யூஸ் பண்ணி உன்னோட ஒஹேரிமையை வச்சு அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே மொத்தமா ஒரே நேரத்தில் போட்டுல முயற்சி பண்ணு. ஸோ இந்த ஃபைட்ல அந்த 50 நம்பர் வர வரைக்கும் நீ எதுவுமே பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நாங்க பாத்துக்கிறோம், நீ ஜஸ்ட் உன்னோட சக்கராவை மட்டும் சேவ் பண்ணி வை. அண்ட் ஒருவேளை சரடாவோட இந்த ஒஹிரிமையை தாண்டி ஒரு சில மாமுஷிஸ் தப்பிச்சு ஓடுச்சுன்னா லாங் ரேஞ்சில் டெவஸ்டேட்டிங்கான அட்டாக் பண்ணக்கூடிய கவாக்கி அண்ட் ஹீமாவரி நீங்க 2 பேரும் தான் அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க 2 பேரும் எப்போ வேணாலும் ஒரு பெரிய அட்டாக் பண்ண வேண்டிய நிலைமை வரும், அதனால கொஞ்சம் ரெடியாவே இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பொருட்டோ நான் கிட்டத்தட்ட அந்த இடத்த நெருங்கிட்டேன், ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம பொருட்டோ சொன்ன அடுத்த செகண்ட் மாமுஷிஸ் பறந்துகிட்டு இருந்த எய்டா அண்ட் டீமன் 2 பேருமே பார்த்துறாங்க. அப்படி எய்டா அண்ட் டீமனை பார்த்தோன்னே அந்த மாமுஷிஸ் எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி நம்ம பொருட்டோ விட்டுட்டு செம்ம ஃபாஸ்டா எல்லா மாமுஷிஸுமே எய்டாவை நோக்கி பறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த எய்டா என்ன கருமுண்டாது அப்படின்ற மாதிரி ஐயரவு பட்டுக்கிட்டு இருக்க நம்ம டீமன் எய்டா கிட்ட கொஞ்சம் மேல பறந்து போ வேமா போ அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ எய்டா அந்த இடத்துல இருந்து பறந்து போக இந்த மாமுஷிஸ் எல்லாமே எந்திரன் படத்துல இந்த சிட்டி ரோபோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பாம்பு உருவெடுக்கும் இல்லையா, அதே மாதிரி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எய்டாவை பாம்பு மாதிரி துரத்திட்டு போறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் எய்டாவை கேப்சர் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ளேயே சண்டையும் போட்டுக்கிறாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் எய்டாவை பிடிப்பேன், இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் எய்டாவை கேப்சர் பண்ணுவேன், வெள்ளகடா வெண்ண அப்படின்ற மாதிரி எல்லாரும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம டெய்மன் முட்டா பயிலுக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மாமுஷி வேமா பறந்து வந்து நம்ம எய்டாவோட ஹீல்ஸை பிடிச்சிருது. அப்போ நம்ம எய்டா என் காலை விடுறா வெண்ண அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த மாமுஷி அதோட உட் ஸ்டைலை யூஸ் பண்ணி நம்ம எய்டாவை அட்டாக் பண்ண வர நம்ம தலைவன் டெய்மன் எய்டாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கனால அந்த அட்டாக்கு திரும்ப அந்த மாமுஷி மேலேயே விழுந்து அந்த மாமுஷி எய்டாவோட காலை விட்டு கீழே விழுந்துருது. ஸோ ஆக்சுவலாக இந்த மாமுஷிஸ் எல்லாமே டெய்மனை கில்லிங் இன்டென்டோட அட்டாக் பண்ற மாதிரி வந்துச்சுங்கன்னா நம்ம டெய்மன் அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே தொடணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் எய்டாவை தொட்டாலே போதும். கில்லிங் இன்டென்ட்டோட அட்டாக் பண்ண வர எனிமீஸ் எல்லாத்துக்குமே அவனோட பவர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்க அந்த இடத்துல செத்து போயிடுவாங்க. பட் இந்த மாமுஷிஸ் எல்லாம் நம்ம டெய்மன் மேல கில்லிங் இன்டென்ட்டோட அட்டாக் பண்ணாம ஜஸ்ட் நார்மலா அட்டாக் பண்றதுனால நம்ம டெய்மன் ஆக்சுவலா அந்த மாமுஷிஸை தொடணும், இல்லைன்னா அந்த மாமுஷிஸ் நம்ம டெய்மனை தொடணும். அப்பதான் நம்ம டெய்மனால இந்த நார்மல் அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம டெய்மனோட ரிஃப்ளெக்ட் பவர்ஸ். இந்த மாமுஷிஸ் எல்லாமே நம்ம எய்டாவோட செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகுறதுனால நம்ம எய்டா இந்த மாமுஷிஸ் எல்லாம் செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகுறாங்க, ஸோ கூடி சீக்கிரத்தில் நீ கேட்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எய்டா பயந்துகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம டெய்மன் சார் ரைட்டு நம்ம இதுக்கு மேலேயே பறந்துகிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, நேரா கீழே போய் தரையில இறங்கி சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம டெய்மன் எய்டாவோட முதுகுல இருந்து குதிச்சு அவன் பின்னாடி பறந்து வந்துகிட்டு இருந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே அட்டி பொழக்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரே கிக்ல 4-5 மாமுஷியோட தலையை பீஸ் ஆகுறான். இப்படி டெய்மன் அவனோட ரா ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ஏகப்பட்ட மாமுஷிஸை போட்டு தள்ளுறதையும் தாண்டி அவனோட ரிஃப்ளெக்ட் பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண வர மாமுஷிஸ்க்கு பயங்கரமா அடியை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஒரு சில மாமுஷிஸ் நேரா டெய்மனை தாண்டி நம்ம எய்டாவை அட்டாக் பண்ண போக இதை பார்த்து நம்ம டெய்மன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க, அவன் பக்கத்துல பறந்து போய்கிட்டு இருந்த ஒரு மாமுஷியை பிடிச்சி ஒரு எத்து விட அவன் எத்துல அந்த மாமுஷியோட பாடி 2 கிழிஞ்சு அந்த மாமுஷியோட அப்பர் பாடி மட்டும் செம்ம ஃபாஸ்டா எய்டாவை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்த மாமுஷிஸ் மேல பட்டு அந்த மாமுஷிஸை போட்டு தள்ளுது. அப்போ டெய்மன் அந்த மாமுஷிஸ் எல்லாத்துக்கிட்டே தக்காளி உங்களுக்குலாம் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இக்னோர் பண்ணிட்டு என் அக்காவை பிடிக்கிறக்காண்டி போவீங்க, தொடர்ந்து நீங்க பயலுகளா, உங்களுக்குலாம் என் கூட சண்டை போடுறதுக்கு என்ன பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம டெய்மன் அந்த மாமுஷிஸ்
மாமுஷிஸ் எல்லாத்தையுமே கடுப்பேத்துற மாதிரி பேச இப்படி டெய்மன் சொன்னதை கேட்டு ப்ரோவோக்கான அங்க இருந்து ஏகப்பட்ட மாமுஷிஸ் தக்காளி உனைய கொல்லாம மாட்டேன் நான் பிடிப்பையா அப்படின்ற மாதிரி கில்லிங் இன்டென்ட்டோட நம்ம டீமனை அட்டாக் பண்றதுக்காண்டி வராங்க. ஆக்சுவலா நம்ம டீமனுக்கு இதுதான் தேவை. அந்த மாமுஷிஸ் எல்லாமே நம்ம டீமனை கில்லிங் இன்டென்ட்டோட அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நம்ம டீமன் ஜஸ்ட் அவன் பக்கத்துல இருக்கவங்கள தொட்டா போதும் அந்த கில்லிங் இன்டென்ட்டோட அட்டாக் பண்ண வர எல்லாருமே செத்துருவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டீமன் கரெக்டா என் வலையில வந்து விழுந்துட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நம்ம எய்டவத்தோட நம்ம டீமனை கில்லிங் இன்டென்ட்டோட அட்டாக் பண்ண வந்த ஏகப்பட்ட மாமுஷிஸ் அப்படியே தலை வெடிச்சு செத்துருதுங்க. இதை பார்த்த எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 200 மாமுஷிஸ்ல 100 மாமுஷிய சிங்கிள் ஹேண்டடா நம்ம டீமன் மட்டுமே போட்டு தள்ளிருக்கான். இந்த சண்டை நடக்க ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல. பட் நம்ம டீமன் கிட்டத்தட்ட 100 மாமுஷியை போட்டு தள்ளிட்டான். அப்ப அங்க இருந்த மிச்சம் இருந்த ஒரு சில மாமுஷிஸ் முட்டா பயல்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லா சண்டை போடுங்கடா, அவன் உங்களை கலாய்க்கிறானா நீங்க காண்டாகாதீங்கடா அப்படின்ற மாதிரி அந்த மாமுஷி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பொருட்டா அவனோட ஸ்வாட வச்சு ஒரே ஸ்லைஸ்ல அங்க நின்றுகிட்டு இந்த 3 மாமுஷிஸுமே போட்டு தள்ளிட்டு இந்த முட்டா பயல்கள் எல்லாம் தெளிவாகிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பொருட்டா சொன்னோன்னே நம்ம மீட்ஸ்கி அவனோட சேஜ் மோட ஆக்டிவேட் பண்ணி ஏகப்பட்ட மாமுஷிஸை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம கவக்கி அவனோட ஒயிட் ரேஞ்ச் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட மாமுஷிஸை போட்டு தள்ளுறான். ஹீமா வரைய அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவளோட பேஸ் ஃபார்ம்லயே ஏகப்பட்ட மாமுஷிஸை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லாருமே அங்க சுத்திக்கிட்டு இருந்த மாமுஷிஸை முக்கி தண்டனையை அடிச்சு நாக் அவுட் பண்ண கட்டத்துல அந்த மாமுஷிஸோட எண்ணிக்கை 50 நெருங்குது. அப்படி 50 நெருங்கினோடனே நம்ம ஷிகமோரு சரடா கிட்ட சரடா இது உன்னோட நேரம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு சொன்னோடனே நம்ம சரடா செம்ம கெத்தா செம்ம மாசா அவரோட மங்கிக்கு ஷேரிங்கை ஆக்டிவேட் பண்ணி அவரோட மங்கிக்கு பவர்ஸ் ஆன ஒஹிரிமேவை அப்படியே பறந்துகிட்டே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி சரடா அவரோட மங்கிக்கு பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ண உடனே அங்க நின்றுகிட்டு இருந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே அந்த பிளாக் ஹோல் உரிய ஆரம்பிக்குது. இப்படி சரடா அவரோட மங்கிக்கு எபிலிட்டியான ஒஹிரிமேவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா நம்ம சரடாவோட சாக்ரா ட்ரெயின் ஆகி அவ கண்ணுல ரத்த வெள்ளத்தோட அப்படியே யார்லயே மயக்கம் போட்டு கீழே விழுக ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே நம்ம சரடா அவரோட மங்கிக்கு ஷேரிங்கன்னா ஊருக்குள்ளேயே ஓவர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ மறுபடியும் அந்த மங்கிக்கு எபிலிட்டியை யூஸ் பண்ண உடனே நம்ம சரடாவோட பாடியால அதை தாங்க முடியல. சோ மயக்கம் போட்டு கீழே விழுந்த நம்ம சரடாவை அப்படியே நம்ம பொருட்டை ஏர்லயே கேட்ச் பண்ணி சரடா சரடா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பொருட்டோ சரடா நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்து யாருக்குமே என்ன இருக்குதுன்னு ஒன்னும் புரியல. சரடா ஏன் மயக்கப்பட்டான்றது புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கவக்கி சரடா கொல்லாம விட்ட மிச்சம் இருந்த மாமுஷிஸை பார்த்து தக்காளி இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்படி கவக்கி என்னத்தை பத்தி ஷாக் ஆகுறான்னு பார்த்தா இந்த மிச்சம் இருந்த மாமுஷிஸ் எல்லாமே பயங்கரமா பல்கி பெருக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கவக்கி மட்டும் இல்ல அந்த இடத்துல இருந்த டீம் 10மே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதே சமயத்துல நம்ம ஷிகமோரு டெல்டா கிட்ட சரடாவோட சாக்ரா எப்படி இவ்வளவு சீக்கிரமா ட்ரெயின் ஆச்சு, சரடா இன்னைக்கு அவரோட மங்கிக்கு எபிலிட்டியை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே யூஸ் பண்ணாலா அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு டெல்டா கிட்ட கேட்க ஆமா சரடா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது சரடா அப்போ அந்த மங்கிக்கு எபிலிட்டி யூஸ் பண்ணும்போதே அவ கொஞ்சம் மயக்க நிலைக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம டெல்டா சொல்ல இதை கேட்டு நம்ம ஷிகமோரு டாமிட் நான் கொபு கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது அதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவ அந்த பவர்ஸ் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணிருக்கா, அதுக்கே அவ இவ்வளவு எக்ஸாஸ்ட் ஆகுறாளா அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இந்த மாமுஷிஸ் எல்லாம் பயங்கரமா பல்கி பெருக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம கவக்கி அவனோட ஒயிட் ரேஞ்ச் அட்டாக்கை யூஸ் பண்ணி அங்க இருந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே பூட்டுல ஆரம்பிக்கிறான். பட் அந்த மாமுஷிஸ் எல்லாம் இவனை கண்டுக்காதீங்க, நீங்க சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பல்கி பெருக ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துல நம்ம கவக்கி அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுன்ற பேர்ல அவனோட ஒயிட் ரேஞ்ச் அட்டாக்கை யூஸ் பண்ணி அவனோட பாடியை ஓவர் ஹீட் பண்ணிடுறான். இப்படி கவக்கியோட பாடி ஓவர் ஹீட் ஆனனால நம்ம கவக்கியால ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ண முடியாம அப்படியே அவனுமே கிட்டத்தட்ட மயக்கம் போற ஸ்டேஜ்ல அப்படியே கீழே விழுந்துறான். இதை பார்த்து நம்ம சுமாரி ஷாக் ஆக அவனோட டாமிட் கவக்கி சீக்கிரம் அந்த இடத்த விட்டு வெளியே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சடனா அங்க வந்து ஒரு மாமுஷி நகல முடியாம கீழே படுத்துக்கிட்டு இருந்த நம்ம கவக்கியை கேப்சர் பண்ணிடுது. இதை பார்த்து நம்ம ஹீமா வரி பிக் ப்ரோ நான் உங்களை காப்பாத்த வரேன் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம டெல்டா அவரோட லேசர் பீமை யூஸ் பண்ணி அந்த மாமுஷியை அட்டாக் பண்ணி சாவடிக்கிறா. பட் அந்த இடத்துல கவக்கி பக்கத்துல 1 இல்ல 2 இல்ல ஏகப்பட்ட மாமுஷி சுத்திட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் பார்த்து நம்ம டெல்டா ஷாமா ஷாக்ல இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம எய்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு தக்காளி இது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம எய்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் கொனஹாமுரோவை காட்டுறாங்க. நம்ம கொனஹாமுரோ பொருட்டோ வந்து சரடா இருக்க இடத்துக்கு வந்து நம்ம புருட்டோ கிட்ட சரடாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறான். அப்போ புருட்டோ நம்ம கொனஹாமுரு கிட்ட அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல டாமிட் அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய படையா திரண்டு நிக்கிற மாமுஷிஸை காட்டுறாங்க. தக்காளி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல நம்ம தானோஸ் சைடுல சிட்டாரி ஆர்மி முதுன்னு நிப்பான் இல்லையா, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாமுஷிஸ் நின்றுகிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த 1000க்கும் மேல இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இப்படி 1000க்கும் மேலான மாமுஷிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க என்ற விஷயத்த நம்ம ஈனோஜின் சொல்றத கோஜி அமைதியா கேட்கிற மாதிரி காமிக்கிறதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் சாப்டர்ல இந்த ஓவர்வெல்மிங்கான மாமுஷியோட ஆர்மியை நம்ம புருட்டோவும் மற்றவங்களும் எப்படி உன்ன சேர்ந்து பூட்டத்துல போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரை படிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் நானுமே இந்த சாப்டரை என்னால முடிஞ்ச அளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த சாப்டர் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போன மாதிரி தோணுச்சுன்னா அப்படியே இந்த லைக் பண்ண தட்டி விட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்வைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே தட்டி தெறிக்கி விட்டுருங்க. காசா பணமா அப்படியே ஒரு தட்டி தெறிக்கி விட்டீங்கன்னா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியே இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம கிட்டத்தட்ட
1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க போகிறோம். ஸோ அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை முழுசாக எட்டுறதுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் தொடர்ந்து இதே மாதிரி அமேசிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டியா அப்படியே அந்த பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி அடுத்த சாப்டரில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தியரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு 10-15 நல்ல தியரி கிடைச்சிச்சுன்னா அடுத்த மாதம் என்ன நடக்கலான்ற ஒரு வீடியோ போட்டு அதில் உங்களோட தியரிஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனலில் போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இது முன்னாடி அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DX Anime.